வசந்தபாலன் சார், உங்களோட புது படைப்பு அரவான், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அரவான் ஒரு 18ஆம் நூற்றாண்டுடைய பழந்தமிழருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு படம். சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்த சாகசங்களை பற்றி பேசுகிற ஒரு படம். ஆக்ஷன் ஃபிலிம், என்டர்டெய்னிங். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஃபிலிம். அரவான் படத்தினுடைய கதை ஆசிரியர் யார் சார்? சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய காவல் கோட்டம் நாவல் இருந்து தான் இந்த கதை இருந்துச்சு. சு வெங்கடேசன் அவர்கள் தான் கதை வசனகர்த்தா. இந்த படம் வந்து எவ்வளவு நாள் சார் ஷூட் பண்ணுறீங்க? 120 days. 120 days. இதில் உங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருந்திருக்காங்க. தன்சிகா இருந்திருக்காங்க, பசுபதி. இவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க சார்? ஒரு காட்டுல மலையில எடுத்தீங்க அந்த படம், அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மியூசிக் இசையமைப்பாளர் கார்த்திக், அவரை பத்தி சொல்லுங்க. கார்த்திக் ஒரு சிங்கர் இருந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற செகண்ட் மியூசிக் டைரக்டர். ஐ திங்க் ஹி டன் அ ஜாப். அவரோட ஜாபை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. கரிகாலனை எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு கரிகாலனை நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த படத்தில். இந்த பசுபதி சாருக்கும் ஆதி சாருக்கும் சேர்ந்து ஒரு வில்லன் தேவை. அது ஒரு பெக்யூலராக இருக்கணும், ஃபிட்னஸோட இருக்கணும், புதுசாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சேன். அப்போதான் வந்து எனக்கு இந்த சோலையம்மா படத்தில் ஒருத்தன் நடிச்சாரு, அந்த ஹீரோ எங்கே இருக்காரு இப்போ அப்படின்னு தேடுவோம் அப்படின்னு தேடினப்பறம் தான் அந்த மாதிரி அவர் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் இருக்கு, நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் படத்தில் யூஸ் பண்ண கேமராஸ் என்ன மாதிரி கேமராஸ்? ஏன்னா இது வந்து இட்ஸ் பீரியட் ஃபிலிம், அதுக்கு என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் எப்படி? ஸோ இந்த படம் வந்து பீரியட் ஃபிலிம், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஸோ வந்து பட்ஜெட் ஏதாவது ஒரு விதத்தில் சேவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ரெட்டு போனால் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பட்ஜெட்டை சேவ் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஸோ வந்து ரெட்டில் இந்த படம் ஷூட் பண்ண வேண்டியது, டிஜிட்டல் ஃபார்மேட்டில். ஸோ ரெட்டு ப்ளஸ் 70ங்கிற கெனான் 70ங்கிற டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் இந்த நிலான்னு ஒரு சாங் சார், அது வந்து எல்லா மத்தியிலும் பேசப்படுற ஒரு சாங் சார். அதோட கோரியோகிராஃபரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். காயத்ரி ரகுராம் அவங்க தான் அந்த படத்தினுடைய அந்த சாங்கோடைய கோரியோகிராஃபர். அந்த நிலா சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஃப்ரேம்லையும் ஒரே நிலா இருக்கும். வேற ஒரு லொக்கேஷனில் மாறுகிற நிலா ஒரே நிலாவாக இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஒரு நிலாவிலேருந்து 100 நிலா வரும், 100 நிலாவிலேருந்து 100 நிலா வரும் அப்படின்னு அந்த சாங் கோரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் சாங்கை உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு கோரியோகிராஃப். கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலும் காமமாக இருக்கிற 2 காதலர்கள், அவங்களை பற்றிய ஒரு பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அரவான் படத்தோட கதையை முதல்ல நீங்க போய் சிவா சார் கிட்ட அப்ரோச் பண்ணி சொன்னோன்னே சிவா சாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு இந்த படத்தை பத்தி சொன்ன? பிரமிப்பு அடைஞ்சாரு. இவ்வளவு பெரிய படம் நம்ம எடுத்துட முடியுமா அப்படின்னு நினைச்சாரு. நெக்ஸ்ட் டே சொன்னாரு கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த படம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இல்ல வந்து எதனா கஷ்டப்பட்டீங்களா சார்? ஆர்டிஸ்ட் எதனா இல்ல, ஆதி பசுபதி வந்து ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து வரிப்புலிங்கிற கதாபாத்திரத்துக்கு அந்த 6.2 ஹைட் இருக்கிற ஒரு ஆள் தான் சரியா இருப்பான்னு தோணுச்சு. அதனால ஆதி. பசுபதி சார் வந்து கொம்பூதிங்கிற கதாபாத்திரத்திற்கு அந்த மனுஷனாவே வாழ்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மிச்சவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்திருக்க ஃபீட்பேக்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடியன்ஸ் பிளஸ் ரசிகர்கள், உங்களுக்கோ இல்ல உங்க கோ ஸ்டார்ஸ்க்கோ வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்மெண்ட், ஹையஸ்ட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஒரு படம் இல்லை. ஒரு லவ் ஸ்டோரியோ ஒரு காப் ஸ்டோரியோ அதுவோ எதுவோ இல்லை. ஏன்னா ஒரு ரெகுலரா பார்த்துட்டு இருக்க போலீஸ் ஸ்டோரி அந்த மாதிரி படம்னா உடனே ரியாக்ட் பண்ணிட முடியும். ஒரு ரவுடி படம் அதுனா உடனே ரியாக்ட் பண்ண முடியும். அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஜானர்ல 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்கள் சம்பந்தமான படம், அது வந்து இது வரைக்கும் ஸ்கிரீன்ல பதிவாகல. நிறைய படத்துல வந்து லாட் ஆஃப் புதிய தகவல்கள் நிறைஞ்ச படம். ஏன்னா அவங்க பார்க்காத ஒரு வாழ்க்கை. ஸோ படம் பார்த்தவங்க முதல்ல ஆகிறது எக்ஸைட்மெண்ட், சைலன்ஸ். இதுதான் அந்த படத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி நினைக்கிறேன். இந்த படத்துல பரத் கேரக்டர் ஒன்று இருக்கு சார். அந்த பரத் கேரக்டர் நீங்க எப்படி அது மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணீங்க சார்? அது ஸோ என்னன்னா வந்து ஒரு மந்தையில, ஒரு ஊரோட மந்தையில அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தர் இறந்து கிடக்குறான். அவன் அதனால ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகுது. அதுல தான் படம் துவங்குது. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா, பரத் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஆடியன்ஸ்க்கு அந்த ஷாக் போய் சேரும் அப்படின்னு நம்பினேன்.
ஐ திங்க் அதனால தான் பரத்தை செலக்ட் பண்ணேன். பரத்தோட கேரக்டர் நேம் வந்து தோகை மாயன். அத்தர் அந்த காலத்தில் வந்து வாசனை திரவியங்களை காட்டிலிருந்து சேகரித்து அதை வந்து பாளையங்களுக்கு, பெரிய பெரிய ஜமீன்தார்களுக்கு விற்கிற ஒரு கதாபாத்திரம். அதான் அந்த கேரக்டர் பரத் பண்ணியிருக்காரு. சார், இந்த படத்துல வந்து இந்த தமிழ் சொற்கள் வந்து சிலது வந்து புரியவில்லை அப்படின்னு சில விமர்சனங்கள் இருந்துச்சு. அதை பத்தி நீங்களும் Facebookல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அது வந்து நீங்க எப்படி, எந்த முறையில நீங்க ஏத்துக்கிறீங்க சார்? பப்ளிக்கோட ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? அதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க சார்? ஸோ என்னன்னா 18ஆம் நூற்றாண்டுடைய மதுரை பழஞ்சொற்கள் உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களை ஒரு சினிமா மூலியமா தெரிஞ்சுக்கலாமே. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் போறோம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பிலிம் எஜுகேட் பண்ணலாம், தப்பு இல்லை. நிறைய வார்த்தைகள், கொத்து அப்படின்னா கொத்துனா டீம், நிலையாள்னா டீம் லீடர், கண்ணக்கோல்னா சிவரை நோண்ட பயன்படுத்துகிற ஒரு இரும்பு கருவி, கண்ண வாசல்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு கல்லை உருவின பிறகு உள்ள போற பயன்படுத்துற துளைக்கு பேர் வந்து கண்ண வாசல். கேதம் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னா, கேதம்னா ஒரு வீட்டில் டெத் நடந்துருச்சுன்னா எப்படிங்க, அவர் எப்படி இறந்தாரு, என்ன உடம்பு சரியில்லாம இறந்தாரா, அந்த விசாரிக்கிறது பேர் வந்து கேதம் கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தீத்தவளை கட்டினவன் தாண்டா போக குண்டு வழியா இறங்குவான் அப்படின்னா, தீத்தவளை கட்டுறவங்கிறவன் டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணவன் தான் தீத்தவளை கட்டினவன். ஸோ இப்படி வந்து பழைய பழந்தமிழ் சொற்களை உபயோகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. மற்றபடி வந்து ரெகுலரா நீங்க ஒரு பருத்திவரன் மாதிரி படத்துல என்ன பாக்குறீங்களோ அதே அளவுக்கான ஒரு பழைய மதுரை தமிழ் தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கு. மதுரை திருநெல்வேலி இருக்கிறவங்களுக்கு இந்த லாங்குவேஜ், இந்த வார்த்தைகள்லாம் எளிமையா போய் சேர்ந்துடும். ஸோ மற்றவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு சின்ன தர்ம சங்கடம் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. ஐ திங்க் இப்போ இந்த இன்டர்வியூ மூலியமாலாம் போய் சேர்ந்துடும் தான் நினைக்கிறேன். சார், இந்த படத்தை பத்தி உங்க திரையரங்குகள், விநியோகஸ்தர்கள் அவங்களோட பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க சார்? அவங்களுக்கு பொருளாதாரம் ஈட்டி கொடுத்துருக்குது, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க சார்? ரெவென்யூ ஜெனரேஷனை பத்தி. ரெவென்யூ என்னன்னா வந்து இந்த ரிலீஸ் ஆன நேரம் வந்து மிக சரியான நேரம். வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகாத ஒரு நேரம். மார்ச் எண்டு வரைக்கும் வேற படங்கள் இல்லை. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப நல்ல படத்தை போட்டிருக்கோம். ஸோ நல்ல டிஸ்கஷன் இந்த படத்தை பத்தி இருக்குது, நல்ல ரிப்போர்ட் இருக்குது. கண்டிப்பா வந்து இது போய் பேசி, ஏன்னா பெரிய ஹீரோ இல்லை, இப்போ விஜய், அஜித், சூர்யா போன்ற பெரிய ஹீரோ இல்லை. அதனால மக்கள்கிட்ட போய் மவுத் டாக்குங்கிற ஒரு மாபெரும் சக்தி மூலியமா தான் இந்த படத்தினுடைய வெற்றி இருக்கிறது. அதை ஆழமா நம்புறாங்க. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே படம் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல போய் நின்றுருக்கு. இட் இஸ் a big success. வசந்த பாலன் அடுத்து பீரியட் ஃபிலிம் செய்வாரா மீண்டும்? நோ, இதுல இருந்து லாங் ஜம்ப், அன்எக்ஸ்பெக்டட் ஜம்ப் இதான் பண்ண போறேன். வசந்த பாலனோட அடுத்த படம் என்ன சார்? சொல்றேன், விரைவில் அறிவிப்பு வரும். வணக்கம், வசந்த பாலன் பேசுறேன். ஒற்றன் கேபிள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இவ்வளவு நேரம் என்னுடைய இன்டர்வியூ பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. அழவான் படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களை போர் அடிக்க வைக்காம 2.5 மணி நேரமும் தியேட்டரில் உட்கார வச்சு பார்க்குற ஒரு படமாக வந்து அரவான் இருக்கும். ஸோ திருட்டு விசில் தயவுசெய்து பார்க்காதீங்க, கடும் உழைப்பு சிந்தி இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. அப்போதான் இன்னொரு நல்ல படத்தோட நான் அடுத்து உங்க முன்னாடி வந்து நிற்க முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒற்றன் செய்தி பிஹைண்ட் வுட்ஸ் இந்த சேனல் மூலமாக அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்கள் சிங்கப்புலி, அதாவது இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன், முன்னாடி டைரக்ட் பண்ணேன், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்திருக்க அரவானை பற்றி தான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அரவான் வெயில் அங்காடி தெருவுக்கு அப்புறம் திரு வசந்தபாலனோட அடுத்த படைப்பு. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு பல ராஜ மன்னர்கள் அவங்கள பற்றியெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அது எல்லாமே ரவிவர்மாவோட ஓவியங்கள். அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, ராஜராஜ சோழன் இப்படி இருக்காங்க, கர்ணன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக தான் நம்ம அந்த கதாபாத்திரங்களை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. B.R. பந்துலு சார் வீரபாண்டிய கட்டபொம்மனை எப்படி காமிச்சிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி A.P. நாகராஜன் சார் திருவிளையாடலேருந்து நக்கீரன்லேருந்து சிவபெருமான்லேருந்து எப்படி காமிச்சிருக்காருன்னு தெரியும். அதான் நம்மளுக்குள்ள அவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு விஷயங்கள் மனசில் இருக்கும். ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் உண்மையிலே எப்படி இருந்திருப்பாங்கங்கிறது அரவான்கிற படத்தை பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே அந்த படத்தில் சோறு அரிசி அந்த வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கம்பு தண்ணி சாப்பிடும்போது எப்படி இருந்தாங்க, ஒருத்தனால பொருள் ஈட்ட முடியாதுங்கிற அடுத்தவன் பொருளை கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க. இந்த படம் வந்து காவல் கோட்டம்ங்கிற வெங்கடேசனோட நாவல்லேருந்து ஒரு சின்ன கருவு எடுத்து பெரிய பிரம்மாண்டமாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக அதிகமான பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை தமிழ் சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேரும் பார்க்கணும், முக்கியமாக தியேட்டரில் பார்க்கணுங்கிறதா என்னோட ஆசை.
இந்த படத்தில் மொசக்காதன், அதாவது முயல் காதனை தான் நம்ம ஊர் சைடு மொசக்காதன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் படத்தோட 2வது பாதியில் தான் வருவேன். அதில் இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரேசிங், அதாவது ஒரு சர்ச்சிங் ஒன்று இருக்கும். இவன் எப்படி இறந்தான், அவன் எப்படி போனான், பரத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் வருவேன். இந்த படத்தில் குழந்தையாளப்பெல்லாம் பாதுகாத்துக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன காமெடி இருக்குது. அது பெரிய லெவலில் பேசப்படுறதெல்லாம் உங்களால தான். இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் பார்க்கணும். அரவான் தமிழ் சினிமாவை நேசிக்கிற அனைவரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதத்தில் நேஷனல் அவார்டெலாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் பணியாற்றிய முக்கியமான டெக்னீஷியன்ஸ், நடிகைகளுக்கு இந்த படத்தின் மூலமாக தேசிய விருது கிடைக்கும். தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு அங்கீகாரம், பெரிய பிளாட்ஃபார்மை திரு வசந்த பாலன் போட்டு கொடுத்துருக்காரு. இதில் பகவதி, ஆதி, பரத், அஞ்சலி அப்படின்னு எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். அரவானெல்லாம் நீங்கள் நேசிக்கணும். அரவான் காவல் கோட்டத்திலேருந்து வந்த படம், 18ஆம் நூற்றாண்டு படம். அது எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை, ஆங்கில படங்கள்லே மட்டுமே பார்த்த ஒரு கற்பனையை தமிழ் சினிமாவில் தென்பகுதி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிற ஒரு கற்பனையை அழகாக விஷுவல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கணும், நேசிக்கணும், தேட்டரில் பார்க்கணும்னு ஆசை. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் திருமுருகன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி கலாவணி படத்தில் பார்த்துருப்பீங்க, கலாவணி திருமுருகன். இந்த படம் வந்ததுக்கப்புறம் அரவான் திருமுருகன் மாதிரி எல்லாரும் கூப்பிடுவீங்க, அப்படி இருக்கு படம். இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பார்த்தா தெரியும், 2 அரவான்கள் இருக்காங்க, அதில் ஒரு அரவான் நான் தான். இது காவல் கோட்டம்ங்கிற ஒரு நாவல்லேருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மக்களோட வாழ்க்கையை, மதுரை மக்களோட வாழ்க்கையை இந்த படம் பதிவு பண்ணியிருக்கு. சு வெங்கடேசன் அவர்கள் கதையில் சாகித்ய அகாடமி விருது இந்த வருஷம் வாங்கினுச்சு. அந்த நாவல் தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. வசந்தபாலன் சார் வெயில், அங்காடி தெரு, அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. இதில் பசுபதி, ஆதி, நான், பரத், தன்சிகா, கரிகாலன், இப்படி ஒரு பெரிய நட்சத்திர படம் எல்லாமே இருந்தாலும் இதில் எனக்கு ஒரு மிக முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சிங்கம்புலியும் நானும் சேர்ந்து இதில் நிறையா காமெடியெல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலன் சார், சிவா சார், அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கோம். காடு மலை அப்படின்னு ஓடி ஓடி எல்லாரும் ரத்தம் சிந்தி இந்த படம் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் வரலாற்று படம் அப்படின்னா மன்னர்களை, சுதந்திர போராட்ட வீரர்களை, புராண கதாபாத்திரங்களை இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் முதலாக உங்கள் தலைமுறை 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த வருடங்களில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, தமிழன் எப்படி இருந்தான் அப்படின்னு, அவனோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு இந்த படம் பார்த்து உங்களுக்கு புரியும். இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் சினிமா. அது அந்த வாழ்க்கையோட இப்போ ஒரு கமர்ஷியலாக ஒரு திரைக்கதை பண்ணி இது வந்திருக்கு. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் நம்புகிறோம். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.